எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக கபாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக டாபாஸில் சாப்பிடுவோம், இல்லைனா ஹோட்டல்ஸில் தான் நிறைய சாப்பிட்றது உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் ரெண்டு ஈஸியாக செய்யக்கூடிய கபாப் ரெசிபிஸ் தான் காட்ட போகிறேன். ஒன்று வெஜிடேரியன்ஸ்க்கு வெஜ் ஷமி கபாப், இன்னொன்று சூப்பரான மட்டன் சாப்லி கபாப். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் கருப்பு கொண்ட கடலையை முன்னாடி நாள் ராத்திரி ஊற வச்சு இருந்தேன். நான் யூஸ் பண்ணது 250 ml கப். கடலை நல்லா ஊறி உப்பி இருக்கு. முதல்ல இதை வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் கடலையை போடுங்க. கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 6 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. கடலையை வடிகட்டி ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பா அரைங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இதோட சில பொருட்களை சேர்த்து நான் கபாப் செய்ய போறேன். அரைச்ச கடலைய வேற பாத்திரத்துக்கு மாத்துங்க. இதுல பொடியா நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது, நறுக்கின கொத்தமல்லி, நறுக்கின புதினா, இதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கடைசியா 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டிஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு மிளகாய் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. கடலை கலவை கொஞ்சம் ட்ரையாக இருக்கு. கடலை வேக வச்சு வடிகட்டி தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா பைண்ட் ஆகும். இப்ப பாருங்க, நல்லா சேர்ந்து வருது. கையளவு கலவையை எடுத்து வடை ஷேப்ல தட்டுங்க. ஓரத்தை இந்த மாதிரி விரல்களால தட்டலாம், இல்லைன்னா ஃபிளாட் சர்ஃபேஸ்லயும் ரோல் பண்ணி செய்யலாம். பேட்டிஸ் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி தான் நான் தட்டியிருக்கேன். நான் கபாபை ஷாலோ ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் இதுல செஞ்ச பேட்டிஸை போடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஒரு பக்கம் கோல்டன் கலர் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. கொண்டக்கடலை கபாப் இப்போ ரெடி. அடுத்து இது கூட சர்வ் பண்ண ஒரு டிப் செய்ய போறேன். இதுக்கு 1 கப் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இதுல நறுக்கின கொத்தமல்லி, நறுக்கின புதினா, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தயிர் பச்சடி நல்லா கெட்டியாகவும் க்ரீமியாக இருக்கணும்.
இதை சில் பண்ணி சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். சூடாக கொண்டக்கடலை கபாபை சில்லுன்னு தயிர் பச்சடியோட இப்போ தயார். இந்த சூப்பர் காம்பினேஷனை சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த கபாப் செய்ய நான் சில மசாலா பொருட்களை தட்ட போகிறேன். முதல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் முழு தனியாக போட்டு தட்டுங்க. இதை கொரப்பாக தட்டினா போதும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கிற மசாலா நம்ம செய்கிற டிஷ்ஷுக்கு இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு இதையும் கொரப்பாக தட்டுங்க. நான் 1/2 கிலோ மட்டன் கொத்து எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தட்டின தனியா, 1 டீஸ்பூன் தட்டின சீரகம், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 எலுமிச்சைப்பழத்தோட சாறு, அடுத்து 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 1 தக்காளியோட விதைகளை எடுத்துட்டு பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். கையளவு நறுக்கின கொத்தமல்லி இலை போடுங்க. இதோட 1 முட்டை, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சோளமாவு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். மட்டன் கலவை இப்போ ரெடி. கபாப் செய்ய ஆரம்பிக்கலாம். அகல பேனில் எண்ணெயை ஊற்றுங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். மட்டன் கலவை கொஞ்சம் எடுத்து ஃப்ளாட்டாக தட்டி மெதுவாக எண்ணெயில் போடுங்க. ஒவ்வொரு பக்கத்தையும் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. சாப்லி கபாப் இப்போ தயார். ரெண்டு வித்தியாசமான கபாப் ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.